இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கணத்துக்குரிய போதகர் அலெக்ஸ் அவங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். பல மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த நாளை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் தேவன் முன்குறித்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் தந்த அனுக்கிரகத்திற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மேடையில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். எனக்கு மேலே உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறீர்கள். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த மாலை நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாளை காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்மை விடுவிப்பார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்கு. வார்த்தையிலேயே பிழைப்பு இருக்குது. ஆகவே அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிக்கிறவர் எனக்கு யாராகிலும் மைக்கில் வாசித்து அப்பப்போ உதவுனா எனக்கு நல்லாயிருக்கும். ஏசாயா 36ஆம் அதிகாரம். இதை எல்லாரும் முதலாவது எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 36ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கவனிக்கலாமா? நான் வாசிக்கிறேன், நீங்கள் அந்த பக்கத்தை கவனிங்க. 839வது பக்கம். 839வது பக்கம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ஒரு கேள்வி இங்கே வருகிறது. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? 5ஆம் வசனம், யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சை என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படிக்கு யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ரெண்டாவது கேள்வி, நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இந்த மாலை நேரத்தில் நம்பிக்கை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தில் ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, கிறிஸ்தவத்துடைய முதல் படியே நம்பிக்கை. கிறிஸ்தவத்துடைய முதல் படி விசுவாசம் சொல்லுவாங்க, விசுவாசம்தான். ஆனால் விசுவாசத்துடைய முதல் படி நம்பிக்கை. விசுவாசத்துடைய விளக்கமே நம்பப்படுகிறவரின் உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்துடைய முதல் படியே. இந்த நம்பிக்கை குறித்து சில வார்த்தைகளை இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை நம்பிக்கை உங்களுக்கு அற்று போயிருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வேறு ஏதாகிலும் காரியத்தில் நம்பிக்கை வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால் இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசி நம்முடைய நம்பிக்கையை ஒரு விசை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாய்? 6ஆம் வசனத்தை கவனிங்கள். இதோ நெறிந்த நாணலாக இருக்கிற அந்த எகிப்தை நம்பி இருக்கிறாய். வாட் இஸ் யுவர் பிலீவ்? வாட் யூ ட்ரஸ்ட்? நீ எதை நம்பி இருக்கிறாய்? நாணலை போல் இருக்கிற எகிப்தையா நம்பி இருக்கிறாய்? உங்கள் நம்பிக்கை என்னவா இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மகிமை உண்டாட அதே வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருக்கிறான். எகிப்து எப்படி இருக்குன்னா, நாணல் போடுறதுக்கு அது மேலே ஒருத்தன் சாய்ந்து அப்படியே விழுந்து போயிடும். அதே மாதிரி தான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இருக்கிறான். அவனை நம்புகிறவங்களும் அப்படியே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனம் பாருங்கள். நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்வாயாகில். அப்போ நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? அப்படியே நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கூறாதே போனால் நீ என் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடும் குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்பியிருக்கிறாய்? எகிப்தையா நம்பியிருக்கிறாய்? ஸோ இந்த சம்பவங்கள் நீங்கள் இன்னும் இந்த சம்பவங்களை குறித்து தெரிய வேண்டும். ஆனால் அந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு பேசாமல் நம்பிக்கை என்கிற இந்த குறிப்புகளை எடுத்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த சம்பவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நாளாகம் புஸ்தகம் 2 நாளாகம் 32ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. 2 நாளாகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 2 நாளாகம் 32:8 ஒருத்தர் வாசிங்க.
2 நாளாக 32:8. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். இந்த சம்பவங்கள் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமான பலவிதமான தாக்குதல்கள், அவனுக்கு படை தாக்குதல் வருகிறது, அவனுடைய சரீரத்தில் தாக்குதல் வருகிறது, இப்படி பலவிதமான தாக்குதல் வந்தது. அதில் முதல் தாக்குதல் சனகரிப்புலாம் வரும்போது அந்த நேரங்களில் நடைபெற்ற சம்பவங்கள் பிற வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய செய்தி, நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? இதான் இன்றைக்கு உள்ள செய்தி. உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது, அல்லது உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது? இந்த சம்பவங்கள் பேசும்போது தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தை வருகிறது, எகிப்தையா நம்பி இருக்கிறாய்? அவன் நாணலை போல் இருக்கிறான் பார்வோன், எகிப்தின் ராஜாவையா நம்பி இருக்கிறாய்? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கை என்ன? இந்த உலகத்தில் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. நம்பிக்கைக்கு ஒன்று சொல்லுவாங்க, மூட நம்பிக்கைன்பாங்க. மூட நம்பிக்கை இருக்கிறது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். சில பாடல் வரிகளை பாட போகிறோம், கைத்தட்டி உற்சாகமாய். தெரிந்த பாட்டு, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்து மேல் நம்பிக்கை இருக்கிறது, இயேசு மேல் நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை நம்பிக்கையாய் கொண்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒருவேளை கிறிஸ்து நம்பிக்கையா இல்லை என்றால் கிறிஸ்துவை நம்புங்கள். சேர்ந்து பாடுவோமா? கைத்தட்டி. ரீ பகதரா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுவோம், உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. தலைகுனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு விசை எங்க நம்பிக்கை கட்டி எழுப்பப்படட்டும், எங்க நம்பிக்கை புதுப்பிக்கப்படட்டும். செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் உங்க வார்த்தைகளை கேட்க நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தேவையானவற்றை போதிக்கிறவர், நலமானவற்றை போதிக்கிறவர். எங்களோடு கூட பேசி எங்களை தெளிவாக்குவீராக. நம்பிக்கை கட்டி எழுப்பப்படுவதாக. ஒருவேளை எங்களுக்குள்ள அவன் நம்பிக்கைகள் வேறு விதத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்போமானால் அதை குறித்து எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து அதில் இருக்கிற நம்பிக்கை எங்களை விட்டு எடுத்து கிறிஸ்து மேலே எங்கள் நம்பிக்கையை திரும்ப உதவி செய்வீராக. வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே, சத்தியத்தை அறிவர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீங்களே, வசனத்தை கேட்கும் போதே விடுதலை உண்டாகட்டும் ஆவி ஆத்துமா சரீரத்தில். இந்த சத்தத்தை உள்ளேயோ வெளியோ கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் வல்லமையினால், இயேசுவின் காயத்தினால், இயேசுவின் வார்த்தையினால் சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலர் பலவிதங்களில் நம்பிக்கை வைக்கிறார்கள். நம் நம்பிக்கையை அவர்கள் மேல் வைக்க வேண்டும், அதன் மேல் வைக்க வேண்டும் என்றெல்லாம் பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உண்டு. அப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கினோன்னா அந்த பொருள் மேலே நம்ம நம்பிக்கையை கட்டி எழுப்புவாங்க. அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் டிவியில் மாற்றி 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 ஆடு வரும், ஃபோனில் மாற்றி மாற்றி ஆடு வரும். அதெல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன அப்படின்னா, நம்ம நம்பிக்கையை அதில் இருக்கும். இதை நம்பி வாங்கலாம், இந்த பொருளை நம்பி பொருளை நம்ம அப்படி சொல்கிறது தானே, இந்த கடையில் நம்ம நம்பி வாங்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவே உலகங்களில் எல்லா இடங்கள்லையும் நம்ம நம்பிக்கையை அவங்க பக்கமாக திருப்புறாங்க. அரசியல் கட்சியாக இருந்தாலும் நம்பிக்கையை அவர்கள் மேல் திருப்புவார்கள். அப்படி தான் ஒரு பிரச்சாரத்தில் ஒரு கட்சி தலைவர் இப்படி பிரச்சாரத்தில் பேசினார். எனக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். நீங்கள் நம்பி எனக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், கஷ்டம்லாம் மாறி போகும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். சரிப்பா, அவர் கிராமத்தில் போய் இப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு, நம்ம எல்லாம் ஓட்டு போடுவோம், நம்ம கஷ்டங்கள் எல்லாம் மாறும் அப்படின்னு எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்களாம். ஜெயிச்சதுக்கப்புறம் வந்தாங்க அந்த இடத்துக்கு, நன்றி கூட்டத்துக்கு அங்கங்கே வருவாங்க. நன்றி கூட்டத்துக்கு வந்த உடனே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் அப்படின்னு சொன்னபோது, உங்கள் கண்ணீர் கண்டிப்பாக துடைக்கப்படும் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கர்ச்சீப் கொடுக்கப்படும். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கர்ச்சீப் கொடுத்தாங்களாம். ஏன்னா கண்ணீர் வந்தால் நீங்கள் துடைச்சிக்கோங்க. பல இடங்களில் அப்படித்தாங்க நம்ம நம்பிக்கையை எல்லா பக்கமும் திருப்போம். ஒரு ஃபோனாக இதை நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த இடங்களில் தேசத்தில் பல இடங்களில் நம்ம நம்பிக்கையை திருப்பப்படும் போது நம்முடைய நம்பிக்கை எதின் மேல் இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு சம்பவத்தை ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு கப்பல் யாத்திரை, அதில் பயங்கரமான அழிவு பிரச்சனை வருது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். அங்கே கடுங்காற்று அடிக்குது, பெருங்காற்று அடிக்குது, கடுமையான காற்று. அப்பா 14 நாள் அவங்க சாப்பிடலை. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, 20ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். 204வது பக்கம் அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பயங்கரமான காற்று, மழை, புயல் இது அடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, நட்சத்திரத்தை பார்க்கல, 14 நாள் சாப்பிடலை. அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே அற்று போச்சு. ஒருவேளை யாராகிலும் இங்கே உங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போன நிலைமையில் வந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நம்பியிருக்கலாம், அவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நம்பியிருக்கலாம், என் பிள்ளை என்ன நடத்துவான், என் பிள்ளை என்ன வாழ வைப்பான், ஏதாவது என் பிள்ளை என்ன போஷிப்பான் நீங்கள் நம்பியிருக்கலாம். பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம். இல்லை என்றால் சில பிள்ளைகள் உங்கள் தகப்பன் தாய் உங்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் நம்பியிருக்கிறவர்கள் உங்களை வெறுத்து தள்ளியிருக்கலாம். நம்பிக்கை முழுமையும் அற்று போனது. மருத்துவரை நம்பியிருக்கலாம், மருந்தை நம்பியிருந்திருக்கலாம், யாரையோ நம்பியிருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை நம்பியிருந்திருக்கலாம், உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க நம்பியிருந்திருக்கலாம், உங்கள் பணத்தை நம்பியிருந்திருக்கலாம். இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போச்சு. நம்பிக்கை அற்று போன நிலைமையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஒருவேளை யாராக நம்பிக்கை அற்று போன நிலைமையில் வந்திருப்பீர்களானால் உங்களுக்கு தைரியமாக நான் சொல்லட்டும், உலகத்தின் நம்பிக்கை அற்று போனாலும் நீங்கள் வருத்தப்படாதிருங்கள். ஒரு நம்பிக்கை எனக்கு புதுப்பிக்கப்படட்டும். எனக்காக இயேசு இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்ய இயேசு இருக்கிறார், என்னை வாழ வைக்க இயேசு இருக்கிறார், என்னை பலப்படுத்த இயேசு இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்க இயேசு இருக்கிறார், என்னை குறைவின்றி நடத்துற இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் வரட்டும். இந்த கப்பல் யாத்திரையில் இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போனது. எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போனது. நம்பிக்கை முழுமையும் அற்று போனது. ஆனால் இங்க ஒரு தேவ மனிதன் இருந்தார், பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். தேவதூதர் அவருக்கு தரிசனமாகி பேசுகிறார்.
25 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இந்த கப்பல்ல எல்லாருடைய நம்பிக்கை அற்று போச்சு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? தேவன் மேல ஒரு நம்பிக்கை. கர்த்தர் தப்பி கரை சேரும்படி செய்வார். உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். ஒருவேளை குடும்பம் நம்பாமல் இருந்திருக்கலாம், உங்கள் சுற்றுவட்டார்கள் நம்பாமல் இருந்திருக்கலாம், உங்கள் சமுதாயம் நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை நடத்துவார், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போனது. ஆனால் 44 வசனம் பாருங்கள், இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாங்க, ஒருத்தர் கூட சாகல. இனி எப்படி தப்பி? உங்களுக்கு தெரியும் கடல் தொழில் எவ்வளவு கடினமானது. உலகத்திலே அதிகமாக ரொம்ப கடுமையான தொழில்கள், கடுமையான வேலை, அதில் மிக முக்கியமான ஒன்று கடல் தொழில். சமீபத்தில் கூட சில வீடியோ பார்த்தேன். கடலில் புயல் வந்தால், மழை வந்தால், பயங்கர காற்று அடித்தா எப்படி அவங்க சிலர் பேசுனதை நான் பார்த்து அந்த வீடியோலாம் கவனித்தேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியும், சில அந்த தொழில் இருந்தவங்க இங்கே இருக்கிறீங்க. பயங்கரமான கடுமையான தொழில் அது. அப்போ இதன் மத்தியில் எப்படிங்க நம்பிக்கை முழுமை இல்லாமல் போச்சுங்க? ஒருவேளை இங்கே யாராகிலும் முழு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம், இனி எந்த பயனும் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். பைபிள் ஒரு நபர் இன்னொரு நபரை சொல்ல முடியுங்க. ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். ஒருவேளை நம்புறதுக்கு கூட ஏதுவில்லாதிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் கிறிஸ்துவை நம்பி பாருங்கள், தேவன் நடத்துவார். சரி, மிக வேகமாக சில காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது? ஒரு 5 காரியத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம் எதை நம்ப வேண்டும், நம்பினால் என்ன ஆசீர்வாதம் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக நம்ம நம்பிக்கை எதன் மேலே வச்சிருக்கிறோம்? எல்லாரையும் அல்ல, ஒருவேளை சிலர் வைத்திருக்கலாம். முதலாவது, அதான் உன் நம்பிக்கை எதில் இருக்கிறது, யாரை நம்புகிறாய்ன்னு கேட்கிறாரு. ஆர் யூ ட்ரஸ்டிங் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ்? அதாவது உங்கள் செல்வாக்கையா நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள்? முதலாவது கேள்வி. முதலாவது, நீங்கள் உங்கள் செல்வாக்கையா நம்பியிருக்கிறீர்கள்? பலர் தங்கள் சம்பாத்தியத்தை நம்புவாங்க, பலர் தங்கள் சம்பாத்தியம் பண்ணி வைத்ததை நம்புவார்கள், பலர் பணத்தை நம்புவாங்க, பொண்ணை நம்புவாங்க, தங்கள் நிலத்தை நம்புவார்கள், தங்களுக்காக இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்ஸை நம்புவாங்க. உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கு? செல்வாக்கு மேலையா? வேதத்தில் சில வசனங்களை சொல்லும் போது வாசித்து உதவுங்கள். 49ஆம் சங்கீதம் 6வது வசனம். 49ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். 49ஆம் சங்கீதம் 6வது வசனம். தங்கள் செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற, திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை போதும். இதில் பார்க்கிறோம், தன் செல்வத்தை நம்பி. உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? சகோதர சகோதரிகளே, என் சத்தத்தை கேட்கிற தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? அநித்தியமானவைகள், அநித்தியமான பொருள், அநித்தியமான சம்பாத்தியம், அநித்தியமான செல்வங்கள், அநித்தியமான சொத்துக்கள். உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது? நம்பிக்கை எதில் இருக்கிறது? கேள்வி கேட்கிறேன். உங்கள் நம்பிக்கை நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி வைத்த செல்வத்திலையா? கோடிக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணி வைத்தவர்கள் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்கள் தெரியும். லட்சக்கணக்காய் பணம் வைத்திருக்கிறவர்கள் அனாதையை போல சுற்றித் திரிகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பட்டியல் வைத்திருந்தேன். பயங்கரமாய் சம்பாதித்தவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், தங்கள் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணி மரித்தவர்கள். அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது, செல்வம் இருந்தது. நம்முடைய நம்பிக்கை செல்வத்தின் மேல் இருக்கக்கூடாது. ஒருவேளை யாராகிலும் செல்வத்தின் மேல் வைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்லட்டும், பணம் ஒரு நாள் இருக்கும், பணம் ஒரு நாள் இருக்காது. செல்வம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. சொத்து ஒரு நாள் இருக்க, ஒரு நாள் இருக்காது. அது நிலையான ஐஸ்வர்யம் அல்ல. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய செல்வம் நிலையானது அல்ல, நிலையானது அல்ல, அநித்தியமானது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சிலர் இந்த பேங்க்ல அடகு வச்சிருக்கிற மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருப்பாங்க. கள்ளன் தூக்கிட்டு போயிட்டோம்னா பேங்க்ல இருந்து மொத்தமா, என்ன பாஸ் இப்படி சாபமா பேசுறீங்களா? பைபிள்ல சொல்லியிருக்கீங்க, நான் என்ன பண்றது? ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஏதோ ஒரு டெபாசிட்டோ மொத்தமாக போட்டு சில பேங்க்கில் வச்சுருந்தோம்னா மொத்தமாக பேங்க் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டுனா
பாஸ்டர் இப்போ பார்த்து எப்படி பார்க்காங்க நம்மளை, இவனை கூப்பிடவே செய்யாதுங்கிற மாதிரி பார்க்காங்க. எங்க அங்கங்கே கொள்ளை நடக்கு பேங்கில். நம்ம டெபாசிட் பண்ண வச்ச பேங்க்லேயும் போய் முகமூடி கொள்ளை கொண்டு தூக்கிட்டு போயிட்டோம்னா, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையாதங்கள், அவன் திருடன் கண்ணை மட்டும் திருடுவான்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போது நான் வசனத்தான் சொன்னேன்ப்பா, நமக்கு தெரியாது. சரி ஏங்க கொஞ்சம் நான் அப்படி நடக்கும்னு சொல்லலை, ஆனால் தூக்கிட்டு போயிட்டோம்னா எங்க நம்ம நம்பிக்கையை பேங்க்லேயோ டெபாசிட் பண்ணி வச்சதுலையோ இதை செல்வத்தின் மேலேயோ நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது இன்னும் சில வசனங்களை கவனித்து பாருங்கள். 52 சங்கீதம் 7வது வசனம். 52 சங்கீதம் 7வது வசனம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல், தேவனை தன் பலனாக எண்ணாமல், தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் தன் என்பார்கள். செல்வ பெருக்கத்தை நம்பி. கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யமான வைக்கிறவர், கர்த்தர் நம்மை பெருகச் செய்கிறவர் தான். ஆனால் கர்த்தர் எவ்வளவு பெருக செஞ்சாலும் எவ்வளவு செல்வம் தந்தாலும் நம்முடைய நம்பிக்கை செல்வத்தின் மேல் அல்ல, பொருளின் மேல் அல்ல, பொன்னின் மேல் அல்ல. என் நம்பிக்கை பொண்ணு தந்த கர்த்தர் மேல், என் நம்பிக்கை செல்வம் தந்த கர்த்தர் மேல், என் நம்பிக்கை பொருள் தந்த கர்த்தர் மேல் இருக்கட்டும். உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? தாங்கள் வச்சிருக்கிற பொருள் அவ்வளவு பெருமை பாராட்டுவாங்க, அப்படி நம்பிட்டு இருப்பாங்க. இது காப்பாத்திரும், இது காப்பாத்திரும். எத்தனையோ லட்சக்கணக்கான பணம் வைத்த போதிலும் தங்கள் சரீரத்தில் கொடூரமான வியாதிகள் டாக்டர் எவ்வளவு வேணா பணம் தரேன் டாக்டர், என் அப்பாவை சுகமாக்கிருங்க டாக்டர், எவ்வளவு வேணா பணம் தரேன் டாக்டர், என் பையனை சுகமாக்கிறீங்க கதற குடும்பங்கள் உண்டு தெரியுமோ? தங்களுக்கு பணம் நிறைய இருக்கும், ஆனால் அந்த பணம் அவர்களை விடுதலை செய்ய முடியவில்லை, பணம் அவர்களை சுகமாக்க முடியவில்லை, பணம் அவர்களை விடுவிக்க முடியவில்லை. அநேகர் நினைக்கிறார்கள் பணம் இருந்தால் எல்லாம் செய்து விடலாம் என்று, சொத்துக்கள் இருந்தால் பலவற்றை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இந்த பூமியில் கிறிஸ்து ஒருவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? யோபு 31 அதிகாரம் 24 வசனம் 25 வசனத்தை கவனியுங்கள். நான் அநேக வசனங்களை சொல்றேன், ஆகவே இதை வாசிக்கும் போது நீங்கள் கவனிங்க. யோபு 31 அதிகாரம் 24 வசனம் 25 வசனம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். தங்கத்தை பார்த்து நீ எது ஆதரவு? ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் ஆதரவுன்னு சொன்னது கிடையாது. உங்களை சொல்லலை, நீங்கள் சொல்றீங்களோ? சரி, சொன்னவங்க இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வச்சு அழிந்து போகிற பொண்ணு, அழிந்து போகிற பொண்ணு, இதன் மேல நம்பிக்கையை வச்சு, அதுவும் சில ஒரிஜினல் கிடையாது, ஏமாத்தி விட்டுறான், கவரிங்க போட்டு விட்டு பொண்ணு மாதிரி. ஏங்க அதெல்லாம் நிலையானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்களேன், தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆசி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். பா, உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது? வேதத்தில் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாதே. பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யத்திற்கு வேதம் கொடுக்கிற சத்தியம் நிலையற்ற ஐஸ்வர்யம். நிலையற்ற ஐஸ்வர்யம். தாம் கட்டின வீடு நிலையற்ற ஐஸ்வர்யம், தாம் சம்பாதித்த பணங்கள் நிலையற்ற ஐஸ்வர்யம். உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது? லூக்கா 12 அதிகாரம் 15 ஒரு சம்பவம் இருக்கு. அதை வாசிங்க. லூக்கா 12 அதிகாரம் 15 ஒரு சம்பவம் இருக்கு. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் ஏங்க நம்ம செல்வத்தை நம்பக்கூடாது தெரியுமா? அது நமக்கு ஜீவன் கிடையாது. அது நமக்கு ஜீவன். அப்போ பாஸ் நமக்கு தரித்திரமாக தான் பூமியில் வாழணுமா? இல்லை. அனுதினமும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். காலையில் அதிகாலை ஜெபத்தில் ஜெப குறிப்பில் இதை சொல்லி சபையில் ஜெபம் பண்ணோம். திடீர்னு அது ஞாபகம் வந்துச்சு. நீதிமொழிகளில்
ஆண்டவர் 2 மணி இடத்துல கேட்கிறேன், நான் மறிக்கு பரியந்தம் மறுக்காமல் எனக்கு தாரும். 2 மணி என்ன தெரியுமா? பொய் வசனப்பையும் மாயையும் எனக்கு தூரப்படுத்தும். நீதிமொழிகளை ஜெபம் பண்ணுறார். ஜெப குறிப்பு பார்த்தீங்களா? அருமையான ஜெப குறிப்பு. ஆண்டவர், நான் சாகர பரியந்தமும் எனக்கு மறுக்காமல் பொய் வசனப்பையும் மாயை எனக்கு தூரப்படுத்திருங்க. 2வது, ஆண்டவரே எனக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதுரும். நான் பிச்சைக்காரனாக இந்த பூமியில் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் நான் பெரிய பணக்காரனாக அந்த பூமியில் வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா நான் வந்து தரித்திரனாக இருந்தால் திருடிடுவேன். என் பசிக்காக கூட திருடி உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்கிடுவேன். நான் ஐஸ்வர்யனாக இருந்தா நீர் யார் என்று நான் கேட்டு உண்மை மறுதளிச்சிடக்கூடாது, உண்மை நான் மறுதளிச்சிடக்கூடாது. ஆகவே என் படியை அளந்து என்னை போஷிச்சிடலாம். அப்படி வாழ்கிற தேவ பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. அந்தந்த நாளுக்கு ஆண்டவரே அன்றொன்றுள்ள அப்பத்தை எனக்கு போஷித்தரலாம். கர்த்தர் தேவைகளை அறிந்த கர்த்தர், நம்முடைய தேவைகளை அறிந்து செய்கிறவர். தாவீதுக்கு அன்னைக்கு 5 கல், அந்த ஒரு கல் தேவை, 5 கல் தேவும் போது கல்லை கொடுத்தார். அதாவது யுத்தத்தில் தலை வெட்டப்பட வேண்டும், ஆனால் பட்டயம் இல்லாமல் போகிறார், கல்லோட போகிறாரு. யுத்தம் என்றாலே அன்றைக்கு தலை துண்டிக்கப்பட வேண்டும், கையில் தலையை தூக்கிட்டு வரணும் எதிராளிக்கு தலையை. ஆனால் கையில் பட்டயம் இல்லை. பட்டயம் தேவைப்படும் போது அங்கேயே கர்த்தர் பட்டயத்தை கொடுத்தார். என் தேவை அறிந்து அப்பப்போ என்னை போசி தரலும் ஆண்டவரே. ஆண்டவர், எனக்கு மிகுதியான பொருளாசை பணாசை பொன்னாசை எனக்கு வேணாம் ஆண்டவரே. எனக்கு அப்பப்போ என்ன தேவையோ, அதிகமான தேவையை அந்த சமயத்தில் நீங்கள் தாங்க ஆண்டவரே, குறைவான தேவை அந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவர். எத்தனை பேருக்கு அந்த ஆசை? ஆண்டவரே எனக்கு ரொம்பலாம் தர வேணாம், என் தேவை அறிந்து என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நாள் கல் தேவைப்பட்டுச்சு, கல்லை கொடுத்தார். பட்டயம் தேவைப்பட்டுச்சு, பட்டயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் படை தேவைப்பட்டது, படையை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் பதவி தேவைப்பட்டது, பதவியை கொடுத்தார். எப்பப்ப என்ன தேவை உண்டோ, என் தேவைகளை அறிந்த யெகோவா ஈரத்தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்க. செல்வத்தை பெருகச் செய்கிற கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவான் தான், ஆனால் ஆபிரகாம் வைத்திருந்த நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. முதலாவது உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இதில் அந்த சம்பவத்தை சொல்லிக்கொண்டே வரும்போது அல்லாமலும் ஒரு ஓமை அவருக்கு சொல்கிறாரு. ஐஸ்வர்யமுள்ள ஒருவன், அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன செய்வேன்னு சொல்கிறான், தானியங்களை சேர்த்து வைக்கிற இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி விளைந்த தானியத்தையும் பொருளையும் அங்கே சேர்த்து வைப்பேன். பின் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இருடி என் ஆத்மாவோட சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்போது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றான். அவனுடைய நம்பிக்கை அதிகமாக பொருள் மேலே, பொண்ணு மேலே, தானியத்தின் மேலே சேர்த்து வச்சுட்டே இருக்கணும். அநேகர் தங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் வைத்திருக்கிறார்கள்? எதன் மேல் வைத்திருக்கிறார்கள்? பொருள் மேலே, பொண்ணு மேலே வச்சு 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 இன்றைக்கி குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறா ஓடிட்டுருக்குறாங்க, நிம்மதி இல்லாமல் ஓடிட்டுருக்குறாங்க. கர்த்தர் மகிமை உண்டாக. 2வது, உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? ஆர் யூ ட்ரஸ்டிங் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ்? முதலாவது இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு ஆண்டு ஒரு 4 வார்த்தையை கற்றுக் கொடுத்தார் ஆங்கிலத்தில். முதலாவது செல்வப்பெருக்கா, செல்வாக்கா. 2வது இன்ஃபர்மேஷன்ஸ்னா விவரங்கள், செய்திகள், தகவல்கள். சில தகவல்களை நம்புவாங்க, தகவல்களை நம்புவாங்க. 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 112ஆம் சங்கீதம் 7வது வசனம். துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். பலர் துச்செய்தியை கேட்கும் போதெல்லாம் அதை நம்பி பயந்து போயிடுவாங்க. 2வது, உங்களோட நம்பிக்கை சிலர் சொல்கிற கருத்துக்கள் மேலேயா இருக்கு? உங்கள் நம்பிக்கை யாரோ சொல்கிற செய்தி மேலேயா இருக்கு? கொரோனா காலகட்டத்தில் நியூஸை பார்த்தவன், நியூஸ் பேப்பரை பார்த்தவன்லாம் இருதயம் தடுமாறிச்சு. நியூஸையும் நியூஸ் பேப்பரையும் வாசிக்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த செய்திகள் தான் கலங்க வைக்கும். ஆனால் தேவ மனிதன் துர்ச்செய்தியை கேள்விப்படுவதனால் நீதிமான் பயப்படான். இந்த சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 3 குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். சிமியோன் லேவி, அவங்களுடைய சகோதரியை வந்து தவறாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க, விருத்த சேதம் பண்ணுறவங்களுக்கு எங்கள் பிள்ளையை கொடுப்போன்னு சொல்கிறாரு.
இப்போ இதை கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விருத்த சேதனம் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த தகவல்களை அவங்க நம்புனாங்க. இந்த சமயத்தில் சிமியோனும் லேவியும் போய் விருத்த சேதனம் பண்ண எல்லாரும் ஆண் மக்களையும் அங்கே கொன்று போட்டான். அவர்கள் இந்த தகவல்களை நம்பினார்கள், அவர்கள் இந்த கருத்துக்களை நம்பினார்கள். இந்த ஒரு மரணம் ஏற்படும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அநேகர் யாரோ சொல்ற சில கருத்துக்களை நம்பி இழந்துடுறாங்க. அவரை போய் பாருங்க, அவர் வெறும் 20,000 ரூபா தான் கேட்பார். அவர் 10 பேர்கிட்ட 20,000 ரூபா கேட்பார். ஒரே நாளில் 20,000 ரூபா 10 பேர்கிட்ட வாங்கி நாளைக்கு அவர் எங்கே போவார்னு தெரியாது. எங்க நிறைய நடக்குங்க. வேலை வாங்கி தரேன், ஆப்பிரிக்காவில் வேலை வாங்கி தரேன், அமெரிக்காவில் வேலை வாங்கி தரேன், சிப்பில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு தம் பணத்தை இழந்தவர்கள் உண்டு. எங்கள் சபையிலையும் இழந்தவங்க இருக்காங்க. ஏஜென்சி மாதிரி வச்சுட்டு அவ்வளோ பேர்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுங்க. அவன் 40 பேர்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வச்சுட்டு ஃபோனை சிம்மெல்லாம் உடச்சி போட்டு எங்கேயாவது போயிடுறான். இன்றைக்கி அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நஷ்டமடைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத தகவல்களை நம்பினதனால்தான். யாரோ சொன்ன தகவல்கள், யாரோ சொன்ன கட்டுக்கதைகள், யாரோ சொன்ன புராணங்கள், யாரோ சொன்ன கதைகளை நம்பி ஏன் உங்க வாழ்க்கையில சில நஷ்டங்கள் ஏற்படுகிறது? ஒருவேளை சிலர் உட்கார்ந்து இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஏராளமான நஷ்டங்கள் யாரோ சொன்ன தகவல்களா இருக்கலாம். தகவல்களுக்கு பதிலாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பாருங்கள், அது நம்மை நடத்தும். நம்முடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. ரெண்டாவது ஒரு சம்பவம் சொல்ல வேண்டுமானால், தாவீது சவுலுடைய சம்பவத்தில் இவர் ஒன்றும் செய்ய மாட்டார் நம்பி போய் போஜனம் பண்ண உட்கார்ந்துருக்கிறாரு. மாமனார் ஈட்டியை தூக்கி எறிகிறாரு. தான் மாமனார் வார்த்தையை கூட நம்பி வந்து போஜனத்தில் உட்கார முடியவில்லை. அவர் இனி அன்பா இருப்பார், இனி பாசமா இருப்பார், இனி ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் அன்பா பட்சமா கூப்பிட்டுட்டாரு. சில மனுஷனுடைய வார்த்தைகளை கூட நம்ப முடியவில்லை. உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? தத்துவங்கள் மேல சில நம்பிக்கை வைப்பாங்க. தத்துவங்கள் மேல், மனுஷன் எழுதின சாஸ்திரத்து மேல் நம்பிக்கை வைப்பாங்க. சூனியக்காரன் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வைப்பாங்க. மாந்திரவாதி சொன்ன கருத்து மேல் நம்பிக்கை வைப்பாங்க. ஒருவேளை யாராகிலும் மாந்திரவாதி, சோசியக்காரன், பில்லி சூனியக்காரன் சாஸ்திரனுடைய வார்த்தைகள் நம்பியிருப்பீர்களானால் இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தும். ஆனா கிறிஸ்துவின் நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. சாஸ்திரம் பொய், சோசியம் பொய், அது ஒரு பிசினஸ் தான். ஒருவேளை உங்களுடைய வீட்டில், ஆண்டுடைய பிள்ளைகள் வீட்டில் சாஸ்திரம் இருக்குன்னா கிழிச்சு போடுங்க, பெட்ரோலை போட்டு எரிங்க. அதை தேவனை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். யாரோ எழுதி வச்ச கட்டுக்கதைகளை, கற்பனை வார்த்தைகளை ஏன் நீங்கள் நம்ப வேண்டும்? அது வாழ்க்கை அழிச்சிடும். தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை மாற்றிவிடும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற, பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிற எதிர்காலத்தை அது குலைத்து விடும். மனம் திரும்புங்கள் பெரியவர்களே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை அழிச்சு விடாதீங்க. யாரோ சொல்ற சில தகவல்களை நம்பி பிள்ளைகள் வாழ்க்கையை ஏன் கெடுக்கீங்க? நீங்க மூட நம்பிக்கை. அது அப்சலோம், அம்னோன், இந்த சம்பவம் தெரியும். அம்னோன் தாமார, அப்சலோமுடைய தங்கச்சி, சொந்த சகோதரிய கற்பழிக்கிறான். இந்த சம்பவம் கேட்டபோது அப்சலோமுக்குள்ள பயங்கரமான வருத்தம். நீ மௌனமாயிருன்னு சொல்றான் தங்கச்சிட்ட. ஆனால் நாள் ஒன்று வந்தது, சமாதானமாக கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறான் அம்னோன்ட்ட. அம்னோன்னு தெரியாது அப்சலோம் என்னை போட்டு தள்ள போகிறான்னு. அப்சலோம் சொன்ன வார்த்தையை நம்பி போகிறான். போகிறான். எனக்கு அநேகர் அப்படித்தான். பிள்ளைகளா, எவனாவது சொல்லுவான் வார்த்தையை நம்பி போயிடாத, பெற முழிக்கணும். எவனாவது சொல்லுவா, நம்பி போயிடாத. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், நடுத்தருள் இழுத்து கொண்டு விட்ட மாதிரி இருக்கும், நடுக்கடலை கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கும். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் சில வார்த்தைகளை நம்பி, சில கருத்துக்களை நம்பி, உன்னை அப்படி நடத்துவேன், உன்னை இப்படி செய்வேன், உன்னை அப்படி பார்த்துக்குவேன். இன்னைக்கு அந்த வார்த்தைகள்னால் இன்னைக்கு நம்பி தங்கள் வாழ்க்கை இழந்த எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அப்படி அதில் ஒருவராக நீங்கள் மாறிடக்கூடாது. அதில் ஒருவராக நீங்கள் மாறிடக்கூடாது.
இந்த உலகம் நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்ம நம்ப வைக்கும். சாதாரணமான ஒரு 10 ரூபா கரை நீக்கி அதை வாங்குறதுக்கு நம்மளை எவ்வளோலாம் டயலாக் போட்டு வாங்க வைப்பாங்க தெரியுமா? சிலர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பயங்கரமாக சொல்லி நம்ம அதை என்ன பண்ணுவோன்னா, அந்த நிறைய வார்த்தைகளை சொல்லும்போதே நம்மளை நம்ப வச்சுருவாங்க. சரி, நமக்கு தேவைப்படும் போது பொருள் வாங்கணும். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் தோற்று போகிறாங்க. வாழ்க்கை இழந்து போகிறதுக்கு காரணம் இன்றைக்கி தேவையில்லாத சம்பவங்களை யாரோ சொல்வதை கேட்டு 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 அதனால் அதையே நம்பி தோற்று போனவர்கள் உண்டு, இழந்து போனவர்கள் உண்டு. ஏசாயா 36 அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 36 அதிகாரம் 5வது வசனம். யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே. யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமை உண்டு சொல்லுகிறாயே. அது வாய்ப்பேச்சே அன்றி வாய்ப்பேச்சை என்று வேறு ஒன்றும் இல்லை. அது வாய்ப்பேச்சு. ஆண்டுடைய பிள்ளைகளே, மாந்திர ஆலோசனை, பில்லிசூலி ஆலோசனை, சோசி ஆலோசனை வாய்ப்பேச்சு. வாய்ப்பேச்சு அதை நம்பினீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். எரேமியா 13:25 வாசியுங்கள். ஒருவர் எரேமியா 7:4 வாசியுங்கள். எரேமியா 13:25. நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடினாலே இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், நீ பொய்யை நம்பினபடினாலே, இது பூமியில் நிறைய பொய் தாங்க, நிறைய பொய். அதான் அப்படி அருமையாக ஜெபம்ன்றிருக்கிறார், ஆண்டவரை பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்திருங்க. பொய்னா அப்பா அண்ட புழுவினின்பாங்க எங்கள் ஏரியாவில். பச்சை பச்சையாக பொய் சொல்லுவான். அதெல்லாம் அப்படியே நம்பி போய் வாழ்க்கையை தொலைச்சவங்களாம் உண்டு. அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம நம்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் பேசுறார். எரேமியா 7:4 பாருங்க. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பி கொள்ளாதிருங்கள். பலர் பல வார்த்தைகளை புரட்டி, பிசாசு வந்து பல விதங்களில் வருவாங்க. வார்த்தையை வச்சு வர்றான். இப்போ நேற்று தினத்தில் வாலிபர் மீட்டிங் முடிஞ்சு சபையில் சில பசங்க அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், கணத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவன் கேட்குற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணும், எப்படி கேட்குறான், இந்த மாதிரி பல விதங்களை குழம்பி வசனத்தை நம்ம பைபிள்லேருந்து சில வசனங்களை எடுத்து பல விதங்களில் கோட்பாட்டெலாம் எடுத்து பேசுகிறானே, பல விதங்களில் பல பொய்களை பலர் சொல்லும்போது அதை அப்படியே நம்பிடுறாங்க. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். முதலாவது சொன்னேன், செல்வாக்கில் நம்பிக்கை. ரெண்டாவது, கருத்துக்கள் அல்லது விவரங்கள், இன்ஃபர்மேஷன்ஸில் நம்பிக்கை. மூணாவது, ஆர் யூ ட்ரஸ்டிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்? உங்கள் முதலீடு மேலேயா நம்பிக்கை? உங்கள் முதலீடு மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கி லோன் எடுத்து வட்டிக்கு வாங்கி அதை வந்து போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் போட்ட முதலீடு மேலே நம்பிக்கை இருக்கும். இவ்வளோ லட்சம் நான் உள்ளே போட்டிருக்கேன், இவ்வளோ 1000 உள்ளே போட்டிருக்கேன். விதைத்தலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு அர்த்தத்தை எடுக்கலாம். ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாள் பின்பதாக பலனை காண்பாய். ஆனால் நான் போட்டது ஆகாரத்து மேல நம்பிக்கை, விளைய வைக்கிற கர்த்தர் மேலே நம்பிக்கை. அதான் சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தோற்று போனவங்க உண்டு, இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் நஷ்டப்பட்டவங்க உண்டு, எவ்வளவோ முதலீடு பண்ணி அதை எடுக்க முடியாதவங்க உண்டு. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் போட்ட முதலீட்டில் அல்ல எனக்கு பிரதிபலன், என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், அவரால் தான் எனக்கு பிரதிபலன். உங்கள் நம்பிக்கை இன்வெஸ்ட்மெண்ட் மேலேயா? பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ்க்காக சில முயற்சி பண்ணலாம், இல்லை கஷ்டப்பட்டு தங்கள் தாலியெல்லாம் விற்று போட்டு செய்வாங்க, அதை முதலீடு பண்ணனாலே அதுலையா நம்பிட்டு இருக்கீங்க? இவ்வளோ இருக்குது. இல்லை, என்னை நடத்துகிற கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். நாலாவது, ஆர் யூ ட்ரஸ்டிங் யுவர் இன்ட்ரஸ்ட்? சொந்த விருப்பம். அதை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
சுய புத்தியின் மேல் சாயாமல். வாசிங்க. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். பாருங்களேன், சுய புத்தியின் மேல சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து. இன்னைக்கு அநேகர் வந்து தான் சுய புத்தியின் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நான் நினச்சதெல்லாம், நான் பிடிச்ச முயலுக்கு 15 காலுன்னா 15 கால் தான். ஏன்னா வேற எதுவுமே மாற்ற முடியாது சிலருக்கு. சிலர் வந்து சுய புத்தி அப்படி பயங்கரமாக இருக்கும். ஏசியா 30:12, ஏசியா 30:12, எசேக்கியேல் 16:15 சொல்லுகிறது, நீயோவனில் உன் அழகை நம்பி. வாசிங்க ஏசாயா 30:12. இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும். தாறுமானவைகளை நம்புறபடினால் இன்னைக்கு அநேகர் தங்கள் சுய புத்தியை சார்ந்து, நம்ம சுய புத்தியை கூட சார வேண்டாங்க. இது பல நேரத்தில் எமோஷனல் உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்க வைக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சில முடிவுகளை உச்சக்கட்ட துக்கத்துலேயும் உச்சக்கட்ட சந்தோஷத்துலையும் எடுக்காதீங்கன்பாங்க. ஏதாவது ஒரு சில எமோஷனல் உணர்ச்சி வசப்பட்டிருப்போம், துக்கப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் சில முடிவுகளை வந்து என்னை அப்படி பண்ண மாட்டேன், என்னை அதை செய்ய மாட்டேன், அங்கே நிற்க மாட்டேன், அது வந்து சோர்வில் எடுக்கிற முடிவுகள் நிலை நிற்காது, எடுக்கக்கூடாதான். அது சுய புத்தி. என்னோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பயங்கர உச்சக்கட்ட சந்தோஷமாக இருப்பாங்க, அப்பமும் முடிவு எடுக்கக்கூடாதான். இது பொதுவாக அனுபவம் உள்ளவங்க கற்றுக் கொடுத்தது. தான் சுய புத்தியின் மேல் சாயாமல். எதில் நம்பிக்கை வச்சுருக்கிறோம்? அப்படியே செல்வாக்கலையா, இல்லது யாரோ சொல்கிற கருத்துக்கள் மேலையா, இல்லைனா முதலீடு மேலையா, இல்லைனா சுய புத்தி மேலையா? என்னோட மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பைபிளில் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பயன்படுத்துகிற பரிசுத்த வேதாகமத்துடைய நடு வசனம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துடைய நடு வசனம் 118ஆம் சங்கீதம், அதனுடைய 8ஆவது வசனம் 9ஆம் வசனம். 118 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்று. அப்படி பரிசுத்த வேதாகமத்துடைய நடு வசனங்கள் இது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத. மனுஷனை நம்பி வெக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. ஒரு நேரத்தில் அவங்க உச்சக்கட்ட சந்தோஷமாக சொல்லலாம், அவ்வளோ தருவேண்டா உனக்கு, இதை செய்வேண்டா உனக்கு. ஆனால் இந்த வார்த்தையை நம்பியிருப்போம் நம்ம. ஆனால் நேரம் வரும்போது வாக்குறுதி கொடுத்தவர்கள் அதை செய்யத்தக்க திராணி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். வாக்குறுதி கொடுத்தவங்க செய்ய முடியாமல் இருக்கும், மறந்துருப்பாங்க. ஆனால் நம்ம உடஞ்சிருப்போம். ஐயோ, இவ்வளோ நம்பி போனோமா இவரை நம்பி, இவர் தரேன்னு சொன்னார, தந்துருவேன்னு சொன்னார. மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் யார் தெரியுமா? மாயை. எந்த மனுஷனும் மாயை, எந்த மனுஷனும் வேஷமாக சுட்டி திரிகிறான். எந்த மனுஷனும்னா பொதுவாக சொல்லிட்டார், எல்லாரும் மாயை தான். ஆகவே நம்ம எதை நம்பிக்கை வச்சுருக்கிறோம்? சில மனுஷன் மேலே அப்படி நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கேன் பிரதர், எனக்கு அவர் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார். யார்? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரை பார்த்தா ஆளை காணாது. உங்கள் நம்பிக்கை எதில் இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். ஏசாயா 20 வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது. அப்படின்னா யார் வேணாலும் இருக்கலாம். அது கலெக்டராகவும் இருக்கலாம், பாஸ்டராகவும் இருக்கலாம், அது பிரதராகவும் இருக்கலாம், சிஸ்டராகவும் இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம், கணவராகவும் இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம், பெற்றோராகவும் இருக்கலாம். அதான் பொதுவாக போட்டிருக்கு. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உயிர் உள்ள ஒரு பயலை நம்பாதன்னு அர்த்தம். செத்து போனால் நம்ப முடியாது, அது வேற. நாசியில் சுவாசம் செக் பண்ணி பாருங்கள், மூக்கில் காற்று வருதான்னு. சரி,
ஏன்னா பைபிளில் சொல்லுது, அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். மனுஷனை நம்பாதன்னு பல வசனம் பைபிளில் இருக்குது. மனுஷனை நம்பிரே செய்யாத. எப்பா வேசக்காரனா பயங்கர வேசக்காரன் யார் தெரியுமா? மனுஷன்தான். ஒரு மனுஷனுக்கு நான் அந்த சைக்காலஜியில் படிச்சிருக்கிறேன், சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதனுக்கு 21 முகங்கள். எத்தனை முகம்? உங்களை பற்றி தான் சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் 21 முகம். ஏன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஒரு முகத்தை அனுப்பியிருப்போம். அதுலேயே அவர் மயங்கி எனக்கு இந்த பொண்ணு போதுன்னு இருப்பார். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தெரியும் 21 முகமும். சரிங்களா? சரி, வேணா உங்கள் குடும்பத்தாருக்கு 2 முகம் தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் பழகிறவங்களுக்கு ஒரு 3 முகம் தெரிஞ்சிருக்கலாம். ஏதோ துக்கத்தோடு வந்திருப்பீங்க ஜபக்குழுவுக்கு, அழுகையின் முகம் தெரிஞ்சிருக்கலாம். இல்லை யாராவது ஒருத்தர் ஏமாத்திருப்பான், அவங்கள பற்றி வா இப்படி பண்ணிட்டா அப்படின்ற முகம் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு 21 முகம் இருக்குது. ஆமாம், அது எப்போவாவது வெளிப்பட்டுரும். ஏன்னா மனுஷங்க அப்படித்தான். மனுஷன் மாயன்னு சொல்லுது. அந்த மனுஷனை நம்பதை விட்டு விடுங்கள். தாவீது திரும்ப திரும்ப சொல்கிறாரு, எந்த மனுஷனும் மாயை, எந்த மனுஷனும் மாயை. யாரையும் நம்ப முடியாதுங்க, யாரையும் நம்ப முடியாது இந்த பூமியில். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு குடும்பத்தில் இளம் வயது கணவர் மரித்து போனார், சின்ன பிள்ளைகள். அப்போ எவ்வளோ பயங்கர கவலையாக இருக்கும் அந்த சகோதரிக்கு. புலம்பி அழுறாங்க. அவங்க தன் சகோதரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணே வீட்டால் இறந்துட்டாங்கண்ணே. அவர் அங்கேருந்து ஆறுதல் படுத்துகிறாரு. தங்கச்சி கவலைப்படாத, நாங்கள்லாம் வார அடக்கத்துக்கு வரோம். தங்கச்சி எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன். உன் கணவர் இறந்துட்டா நீ கவலைப்படாத, நான் படிக்க வைக்கிறேன், ஆளாக்குறேன். நீ அதை பற்றிலாம் எந்த கவலைப்படாத, நான் ஆறுதல் படுத்துகிறாரு. இந்த இழப்பின் நேரத்தில் அங்கேருந்து ஆறுதல் படுத்துகிறாங்கலாம் வாரோம். ஆனாலும் கொஞ்சம் இந்த துக்கத்தில், கணவர் இறந்த இந்த துக்கத்தில் கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் என்ன செய்யணும், என்ன பண்ணணுங்கிற ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு சோர்வு இருக்கும். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் பலப்படுத்தியிருக்கலாம். கொஞ்சம் லேட்டாச்சு அடக்கத்துக்கு. தன் சகோதரர் வர லேட் ஆகுது, லேட் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருதாங்க. என்ன ஃபோன் கால் தெரியுமா? தங்கச்சியுடைய கணவர் அடக்கத்துக்காக வந்துட்டு இருக்கிற அண்ணன் வர்ற வழியில் விபத்துக்குள்ளாகி மரித்து போனார். காற்றை போல் இருக்கிற வார்த்தைகள்னு பைபிளில் இருக்குது. மனுஷனுடைய வார்த்தைகள் எப்படி தெரியுமா? காற்றை போல் இருக்கிற வார்த்தை. காற்றை பார்க்க முடியுமா? இங்கே அடித்த காற்று எங்கே போகும் தெரியுமா? மத்தியானம்லாம் காற்று அடிச்சிட்டு இருந்து எங்கே போச்சுன்னு தெரியுமா? வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை காற்று மாதிரி தான் இருக்கும். மனுஷனுடைய வார்த்தையை நம்ப முடியாது. ஒருவேளை இங்கே அநேகர் இங்கே மனுஷனுடைய வார்த்தைகள் நம்பி வெக்கப்பட்டிருக்கலாம், மனுஷனை நீங்கள் நம்பி கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிறவர்கள் கைவிடப்பட்டதே இல்லை. கர்த்தரை நம்பினவர்கள் வெக்கப்பட்டது இல்லை. கர்த்தரை நம்புங்கள். உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலே இருக்கா, அதிகாரி மேலே இருக்கா? உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? ஒரு மனுஷனே நம்பி 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 பிழைச்சிட்டே இருப்போம்னா அந்த மனிதர் இல்லாத இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? மனுஷனையை நம்பி 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 வாழ்ந்து பழகிட்டோன்னா நமக்கு என்றைக்கு விசுவாசம் வரும்? நாம் என்றைக்கு நம்முடைய காலை நம்ம நிற்க முடியும்? நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நம்பிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன என்ற கேள்வி. உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது? நீங்கள் எதை நம்ப வேண்டும் என்று ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். அதுக்கு முன்பதாக நம்புகிறவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை வேகமாக சொல்கிறேன். சங்கீதம் 22:4 பார்க்குறோம். சங்கீதம் 22:4 ஒரு 7 ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். நம்பினவர்களை கர்த்தர் விடுவிப்பார். பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். இயேசுவை நம்பி பாருங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். மனுஷன் விடுவிக்க முடியாது. ஒருவேளை ஒரு நேரத்தில் மனுஷன் உங்களுக்கு தப்பு வச்சிருக்கலாம், ஒரு நேரத்தில் மனுஷன் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஆனால் மறுநேரம் அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சான் அந்த மனுஷன், திரும்பி அந்த மனுஷனை நம்பி நம்ம போய் நிற்க முடியாது. திரும்பி அந்த மனிதனை நம்பி நம்ம நிற்க முடியாது. ஒருவேளை ஒரு நாள் இந்த கருத்துக்கள் பிரயோஜனமாக இருந்திருக்கலாம், மறுபடியும் சில கருத்துக்களை நம்பி செய்திகள் நம்ம போய் நம்பி நிற்க முடியாது. கர்த்தரை நம்பினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். சங்கீதம் 22:5 பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள்.
சங்கீதம் 25:2, 25:20, சங்கீதம் 31:1 வாசியுங்கள். சங்கீதம் 25:2. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். மனுஷனை நம்பி நான் வெட்கப்படுவோங்க, கண்டிப்பா. அவனை நம்பி போய் நிற்போங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிற்போம். ஒருவேளை இது அந்த அவமானப்பட்டவங்க இருக்கலாம். நான் ஒரு விதத்தில் அவமானப்பட்டவன். ஆனால் கர்த்தரை நம்பி நான் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ, தலை நிமிர்ந்து நிற்க முடியாத நினைச்சோமோ, அதே இடத்துல கர்த்தரை நம்பி நின்று பாருங்கள். அதே இடத்துல கர்த்தர் நம்மை வெட்கப்படாமல் நிற்க வைப்பார். மூன்றாவது ஆசீர்வாதத்தை சொல்றேன். சங்கீதம் 26:1. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதே இல்லை. கர்த்தரை நம்புறவங்க தள்ளாட மாட்டாங்களாம். முதல்ல சொன்னேன், கர்த்தரை நம்புகிறவர்களை விடுவிப்பார். ரெண்டாவது, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். மூன்றாவது, கர்த்தரை நம்புறவங்க தள்ளாட மாட்டாங்க. சங்கீதம் 28:7, கர்த்தரை நம்புறவங்களுக்கு சகாயம் கிடைக்கும். வாசிங்க. கர்த்தர் என் பலனும் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். எப்படி எனக்கு சகாயம் கிடைச்சு தெரியுமா? உதவி. சகாயம் என்றால் உதவின்னு அர்த்தம். எனக்கு உதவி. மனுஷனை நம்பினா சில நேரத்தில் உதவி கிடைக்காது. மனுஷனை நம்பினா சில நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் தேவன், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டு வார்த்தைகள். அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்குமே, அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய். மனுஷன் போய் நின்றா அற்பமாக சொற்பமாக கிடைக்கும், அற்பமாக கிடைக்கும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் எனக்கு சகாயம் செய்வார். ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. ஆகார் வயிற்றில் குழந்தையாக இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே ஓடி போகிறாங்க. அன்றைக்கு மறுபடி தூதன், நீ போயிருப்பா, நீ அங்கே போய் அடங்கிருன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் ஆபிரகாமே பிள்ளையையும் ஆகாரையும் வெளியே அனுப்பி விடுறார். எங்கே போகணுன்னு தெரியாது, யாரை பார்க்கணுன்னு தெரியாது, எங்கே போய் தங்கணும்னு தெரியாது. எப்படி அனுப்புனார் தெரியுமா? இந்த காலத்திலலாம் நஷ்ட ஈடு கொடுக்கணும். பிள்ளைக்கு 18 வயசு வர்ற வரைக்கும் மாதம் பணம் கொடுக்கணும் படிப்புக்கு. தள்ளுற மனைவிக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் இந்த காலம். ஆனால் ஆபிரகாம் அன்றைக்கு ஆகாருக்கும் பிள்ளைக்கும் கொடுத்ததுன்னு தெரியுமா? ஒரே ஒரு துருத்தி தண்ணி, ஒரே ஒரு அப்பம். ஒரு துருத்தி தண்ணி. மனுஷன் கொடுப்பது அற்பமாக இருக்கும். தேவன் கொடுத்தது துருத்தியை கொடுக்கல, துறவை கொடுத்தார். அலைந்து திரிந்த அதே வனாந்தரத்தில் குடியிருந்தான். வில் வித்தையில் வல்லவனானான். பிள்ளைகளை குறித்த கலக்கம் இருக்கலாம், ஏக்கம் இருக்கலாம். எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அலைஞ்சு தெரிஞ்சிங்களோ, அதே இடத்துல கர்த்தர் வாழை வச்சு வல்லவனாக மாற்றினார். ஒரு அப்பம் எவ்வளோ நேரத்துக்கு காணும்? ஒரு துருத்தி எவ்வளோ நேரத்துக்கு காணும்? ஹல்லேலூயா. அற்பமா சொற்பமானால் தேவன் நமக்கு சகாயம் கிடைக்கும், கிருபை அடையும், தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போகலாம். எனக்கு ஒத்தாசைவன் பருவத்தை நோக்கி என் கண்ணை ஏறெடுக்கிறேன்ப்பா. பருவத்திலேருந்து ஒத்தாசை இல்லை. இந்த வேதத்தை இந்த வசனங்களை நீங்கள் ரோமன் கேத்தலிக் வேதத்தில் வாசித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்கள். அருமையாக கேள்வி இருக்கும். இந்த தமிழ் இந்த ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி, நான் ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கில பார்த்துட்ருக்கேன். ஒத்தாசை பருவத்திலிருந்து வருவதில்லை. 2ஆம் வசனம் அதுக்குரிய பதில், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல தான் எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. சார்ல்ஸ் ஃபின்னி நினைக்கிறேன், அவங்களுடைய
அவருடைய பிறப்பு நேரத்தில் இப்போலாம் வசதிகள் நமக்கு மருத்துவ வசதிகள் மருத்துவ வசதிகள் நிறைய இருக்கிறதுனால பிரசவத்துக்கு நமக்கு அவ்வளோ சலுகைகள் நம்முடைய தேசத்தில் இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போது டெலிவரி ஆக போது துடிக்கிறாங்க, மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, மருத்துவர் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போது கேட்டு மருத்துவர் நான் வந்துடுறேன்னு சொல்கிறாரு, வர்றதுக்கு அந்த எப்படி 20 அரை மணி நேரம் ஆகும், அவ்வளோ துடிக்கிறாங்களாம். இங்கே ஃபோன் வச்ச உடனே குதிரையில் ஒருவர் வர்றார், மருத்துவர் வந்து டெலிவரி பார்க்குறாங்க. தான் சார்ல்ஸ் ஃபின்னி மிஷினரி பிறக்கிறார். அவங்க ஏறிட்டு மறுபடி மருத்துவர் அனுப்பி விடுறாங்க. குதிரையில் ஏறி மருத்துவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் திரும்ப அடுத்தது குதிரையில் ஒரு டாக்டர் வந்து இறங்குறார். இவர் வெளியே வந்து பார்க்குறாரு, சார்ல்ஸ் ஃபின்னியுடைய தகப்பன். ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களே, இப்போ நான் வந்திருக்கிறேன். அப்போ அவர் யோசிக்கிற முதல்ல வந்தது யார்? முதல்ல வந்தது தேவன் தம்முடைய தூதனை மருத்துவரை போல் அனுப்புனார். இவர் ஃபோன் பண்ண டாக்டர் ரொம்ப நேரம் கழித்து வர, அதுக்கு முன்னாடி டெலிவரி ஆயிடுச்சு. சார்ல்ஸ் ஃபின்னி பிறந்தார், தேசத்தை அசைச்சார். அப்போ தேவனுக்கு தெரியுது பாருங்களேன், ஏற்ற நேரத்தில் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் சகாயத்தை தருவார். ஒருவேளை சகாயம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், உதவி கிடைக்காமல் இருந்திருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். தேவன் சகாயம் தரும். ஒரு மிஷினரியுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் மிஷினரியாக ஊழியத்துக்கு போயிட்டார். கை குழந்தை. நம்ம அவசரத்துக்கு கடைக்கு போனோம், தொட்டில் பிள்ளை இருக்குது, ஆனால் போயிட்டு வந்தால் கொஞ்சம் டைம் ஆயிரும். பாட்டலில் பால் கலக்கி வச்சுட்டு செல்ஃபில் வச்சுட்டு போயிருக்காங்க. எப்படியாவது உடனே வந்துடலான்னு வீட்டை கதவை அடைச்சிட்டு சின்ன கை குழந்தை மட்டும் தொட்டில் இருக்குது, அப்படியே வந்துடலாம். ஆனால் கடைக்கு போனது ரொம்ப நேரம் ஆகி போச்சு. கடையில் கூட்டம், ஆனால் பதட்டம். ஐயோ வீட்டில் யாரும் இல்லையே, புள்ள பசியில் பாலுக்கு துடிக்குமே. அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்து பார்க்கங்க. வந்து பார்த்தா பிள்ளை அருமையாக தூங்கிட்டு இருக்கான். அப்படியே செல்ஃப் எட்டி பார்த்தா பாட்டிலில் எல்லா பாலும் காலியாக இருக்குது. வெளியே கதவு பூட்டி இருந்துச்சு. தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி தம் பிள்ளைய கூட போஷிச்சார். சகாயம் நமக்கு பர்வதத்திலிருந்து அல்ல, சகாயம் செல்வத்திலிருந்து அல்ல, சகாயம் யாரோ சொல்கிற கருத்திலிருந்து அல்ல, சகாயம் நான் சேர்த்து வச்ச பணத்திலிருந்து அல்ல, சகாயம் என் சுய புத்தியிலிருந்து அல்ல, சகாயம் என் முதலீட்டிலிருந்து அல்ல, சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இருக்கிறது. கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு சகாயம் தருவார். சகாயம் கிடைக்கும். மனுஷனை நம்பி 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 சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். இருதயத்தில் கர்த்தரை நம்புங்க. இருதயம் முழுவதும் ஆண்டவரை உண்மை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அப்படியான ஒரு பாட்டு இருக்கு. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி, அந்த பாட்டு எடுத்தாருங்களா, பாட்டு அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒரு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தீர்மானத்தோடு சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அவரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு சகாயம் தருவார். அவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது,
கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். உங்கள் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள், ஒப்புவித்து அவரையே நம்பியிருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அடுத்த ஆசீர்வாதம் தெரியுமா? நான் கர்த்தரை நம்பி இருந்தால் அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம், காரியங்கள் கைகூடி வராமல் இருந்திருக்கலாம். வேதத்தில் காரியம் என்பதை குறித்து சில வாக்குத்தத்தம் இருக்கிறது. காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார், காரியம் சித்திக்க பண்ணுவார், காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். எப்போ தெரியுமா? நான் கர்த்தரை நம்பினால் என் காரியம் வாய்க்கும். கர்த்தரை நம்புவது என்பது நாம் அதுக்கு முன்பதாக உலக நம்பிக்கையை கீழே விட வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு. நானே செஞ்சுட்டு இருக்கேன், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, தேவையில்லாமல் என் சுய புத்தியையும் யாரோ சொன்ன கருத்துக்களையும் என் செல்வாக்கை வச்சோ என் முதலீட்டை வச்சு ஏதோ பல காரியத்தை நான் சுயமாக மற்ற நம்பிக்கையை வச்சு செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆனால் முழு காரியத்தை கர்த்தர்ட்ட ஒப்புவிச்சிட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தால் ஏற்ற நேரத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனால் நம்ம காரியத்தை வித்தியாசமாக செஞ்சிட்ருக்கோம். தேவ நடத்தல் இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு உண்மை நம்புறேன்னு சொல்லிட்டு காரியம் வாய்க்காமல் இருக்குது. காரியத்தை வாய்க்கணும்னா கர்த்தரை நம்புங்கள், காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். சில காரியம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம், அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நான் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை எனக்காக அறிவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தை எனக்காக செய்கிறவர். நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்போ தெரியுமா? கர்த்தரை நம்பினார், கர்த்தரை நம்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 31:19, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு உண்டு பண்ண நன்மைகள் மிகவும் பெரியது. கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு உண்டு பண்ண நன்மை மிகவும் பெரியது. ஏசாயா 26:3 அதை வாசிங்கள். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அருமையான வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால். இன்றைக்கி அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. என் ஜீவ காலமெல்லாம் என்னை ஏமாற்றாத ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவரையே நம்பி கொண்டிருந்தால் என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அதான் சில தேவ மனிதர்கள் பாடியிருக்கிறாங்க தேவனை குறித்து, நம்பிக்கைக்குரியவர். ஃபாதரையா பாடியிருக்கிறாங்க, ஏதோ தேவ மனிதன் பாடியிருக்கிறார், நம்பத்தக்கவர், அவர் நம்பத்தக்கவர், துரோகம் பண்ண மாட்டார், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். முதல்ல இவ்வளோ நேரம் சொன்னோம், கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 13:5 சொல்கிறாரு. சங்கீதம் 13:5 பாருங்க. சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன்ப்பா. முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. சங்கீதம் 4:5, சங்கீதம் 9:18, சங்கீதம் 21:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை. ரெண்டாவது கிருபையின் மேல் நம்பிக்கை. தேவ மனிதர்கள் கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. மனுஷனுடைய இரக்கத்தின் மேல் அல்ல, தேவனுடைய கிருபையின் மேலே. ஆண்டவரை நான் உங்கள் கிருபையை நம்பிட்டு இருக்கிறேன்ப்பா. மிக மிக முக்கியமாக உண்டு சொல்லட்டும், இந்த பூமியில் பலர் பல கருத்துக்களை செய்திகளை நம்புகிறார்கள். நீங்கள் மிக முக்கியமாக எதை நம்பணும் தெரியுமா? சங்கீதம் 119, 42, 49 மட்டும் வாசிங்க. சங்கீதம் 119, 42, 49. ரே காபா காதா ரா காபா. உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தர அடியனுக்காக நீ நம்ப பண்ணின வசனம். ஆண்டவர் கிருபையா நமக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறார். வேதத்தை இதை வாசித்து நம்புங்க, நம்புங்க. இன்றைக்கும் இதுக்கு ஜீவன் இருக்குது. வசனத்தை நம்புங்க. ஆகிலுமுடைய வார்த்தையின்படி வளைய போடுறேன்னு போட்டார். இயேசு கிறிஸ்து செஞ்ச 2வது அற்புதம் என்ன தெரியுமா? ராஜாவுடைய மனுஷனுடைய பையனுக்கு சுகம் கிடச்சிது. அவன் பெரிய அதிபதி, தலைவன். பல கிலோமீட்டர் நடந்து இயேசுவை சந்திக்க போகிறான். நீ ஒரு வார்த்தை சொல்லும்,
நீ வாங்கன்னு சொன்னான். ஆனால் இயேசு சொன்னார், பிழைச்சிருப்பான் போ. நீங்கள் வாங்கன்னு கூப்பிட போனா, ஆனால் பிழைத்திருப்பான் போ. போகும்போதே வேலைக்காரன் வர்றான், ஐயா பிள்ளை பிழைச்சிருக்கியா, பிள்ளை பிழைச்சிருக்கியா? வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்கிறான், எந்த நேரத்தில் கேட்டபோது நேற்று 7ஆம் மணி நேரத்தில். அவன் இப்போ உணர்ந்து கொள்கிறான், இயேசு பேசினாரே அந்த நேரத்தில். இந்த இடத்துல அற்புதம் நடக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை பார்த்தால் யோவான் 4:50, வார்த்தையை நம்பி போனான். வசனத்தை நம்புங்க. ஜீவனுள்ள வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. கர்த்தரை நம்புங்கள், கிருபையை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. மனுபுத்திரனா மனுஷன் மனம் மாறுவான். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனுஷன் பொய் சொல்லுவான். மனமாற மனுபுத்திரன் அல்ல. பூமியின் குடிகள் அவர்கள் மனம் மாறுவார்கள், தேவன் மனம் மாற மாட்டார், மாறாதவராக இருக்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த பவுல் சொல்கிறாரு, கடைசி உங்களுக்கு நான் அதை கன்க்ளூட் பண்ணட்டும். முதல்ல சொன்னேன், நாங்கள் எங்கள் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போச்சு. இந்த பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை இப்படி எடுத்து சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் ரா காபாலா 8ஆம் வசனம், ஆகியால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனம் இல்லை. என்னவெனில் பிழைப்போம் என்னும் நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை ஏற்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் உண்டாகட்டும். பரிசுத்தாவில உண்டாகிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் உண்டாகட்டும். எல்லாரும் ஜெப நிலைமையோடு நாம் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். பவுலை போல நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்களை தப்புவித்தார், இப்பவும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இன்னமும் எங்களை தப்புவிப்பார். கர்த்தரை நம்ப போறீங்க, கர்த்தரை நம்புங்கள். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஓரா பாலா, வழி தப்பி போனவன் மாயையை நம்பி கொண்டிருக்கிறபடினால் மாயையே அவனுக்கு பலனா இருக்குமா? மாயை நம்பினா மாயத்தான் நமக்கு பலன். இயேசுவை நம்பினால் நமக்கு கிறிஸ்து நமக்கு பலனா இருக்கு. ஹalleluya ரகதன மலாசா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2-3 நிமிடங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஒரு அந்த பாடல் வரிகளை மறுபடியும் என் கூட சேர்ந்து பாடுங்கள். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், ஹalleluya, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் இயேசு ஒருவர், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் சொல்லுங்க ராகா பாஷா காதலா பாராகா தலாமா. நம்புவேன் தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். நீங்க பலவீனத்தோடு வந்திருப்பார்களானா, இயேசுவே உம்மை நம்புகிறோம், இவர்கள் உம்மை நம்புகிறார்கள். தெய்வீக சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பாதையெல்லாம் அந்தகாரம் சொன்னார், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் சொல்லுவோம். பாதையெல்லாம் அந்த காலமா இருக்கிறது, பாதைகள் வாழ்க்கை முடிச்சது நினைக்கிறீங்களோ? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி கடைசியா பாடுவோம்.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தீர்மானத்தோடு சொல்லுவோம். செல்வ பெருக்காய் நாம் நம்புகிறோம், பணத்தை நாம் நம்புகிறோமா, பொருளை நாம் நம்புகிறோமா, மனிதரை நாம் நம்புகிறோமா? இல்லை, உண்மையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இழக்கப்பட்டு போவது இல்லையப்பா. உண்மை நம்புகிறவர்கள் பாக்கியவர்களாக இருப்பார்கள். உண்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நம்புவேனே சுவர்வரை நம்புவேன் என் ராபா ஷகலபா ரகபா ஷலகபா ரிகபா ஷலபகதலபா. நம்பிக்கை புதுப்பிக்கப்படுவதாக, நம்பிக்கை புதுப்பிக்கப்படுவதாக. ரிகபா ஷந்தலபா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் இரத்தம், இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மனப்பூர்வமாய் சொல்லுங்க, இயேசுவை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நம்புவோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்கள் உம்மை நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின எல்லாரையும் நீர் விடுவித்தீரப்பா. நாங்கள் உம்மை நம்புறோம். எங்கள் சூழ்நிலைகளில் கர்த்தர் நீர் நடத்துவீரப்பா, நடத்துவீரப்பா, நடத்துவீரப்பா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை உண்மையில திரும்பட்டும் அப்பா, எங்கள் நம்பிக்கை உண்மையில திரும்பும்படி ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னுடைய எந்த எல்லா நிலைமைகளிலும் நான் உண்மையே நம்பணும் ஆண்டவரே, உண்மையே நம்பணும் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் மனிதனை நம்பினது போதும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய மகிமைகளை மூடட்டும் பா. தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக இயேசுவின் இரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.